ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க ரூம் என்னன்னா சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஆர்ஆருக்கு போக போகிறாரு, ஆர்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ரெப்யூட்டட் சைட்ஸ்லேருந்து நிறைய அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரேட் ரூமரில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை இருக்குது, இந்த ட்ரேட் நடந்தால் எந்த டீமுக்கு அதிகமான பெனிஃபிட் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோவுக்கு போயிடலாம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நடந்தால் எனக்கு ரொம்ப மன உடைச்சலாகவே இருக்குங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிடுவேனே சொல்லலாம். ஏன்னா ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர், பல மெமரிஸ், பல எமோஷன் பார்த்தீங்கன்னா பாண்டோடு இருக்கிற ஒரு பிளேயரை எப்படி அவங்க ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க லாயல்ட்டியை தான் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைஸாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை தரமாட்டாங்கன்றது என்னோட கருத்து. பட் பல ரெப்யூட்டட் சைட்ஸ் அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ், தென் அஸ்வினே பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் சொல்லிட்டாரு மோஸ்ட்லி இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாயல்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ட்ரேடை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு கொடுத்துட்டு ஆர்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்குறதா சொல்கிறாங்க. அதனால் ஆர்ஆர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஜடேஜா மட்டும் பத்தாது, கூட இன்னொரு பிளேயரும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அதனால் ஜடேஜா ப்ளஸ் சாம் கரன் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு கொடுத்துட்டு ஆர்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா சஞ்சுவை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறாங்களாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடோட அப்டேட். இதில் ஜட்டு அண்ட் சஞ்சு இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 18 crores பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. தென் சாம் கர்னோட அந்த 2.75 crores பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆக்ஷன் பஸ்ஸில் ஆட் ஆகிடும். ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் பஸ்ஸில் மைனஸ் ஆகிடும். பட் இந்த மாதிரி 2 பிளேயரை கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்குறது சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு 37 ஏஜ் ஆகுது. சாம்சன் பார்த்தீங்கன்னா வெறும் 30 தான். இன்னும் ஒரு 8 years சாலிடாக ஆடுவார், ஒரு சாலிடிட்டியான ஓப்பனர். தென் சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. சஞ்சுக்காகவே ஆர்ஆரை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வருவாங்க. இந்த மாதிரி பல பூஸ்ட் இருக்குது சிஎஸ்கேக்கு. சஞ்சு சாம்சன் அண்ட் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரேன்னு ஒரு டாப் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான டாப் 3 கிடைக்கும். பட் ஜடேஜாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு கொடுக்குறதுனால ஆர்ஆருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும், கன்னான ஃபீல்டர். தென் அது மட்டும் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் போகிறதுக்கு ஒரு ஆளும் கிடச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆர்ஆருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸோட எமோஷனல் பாண்டிங் தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேனா ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு கொடுக்குறது எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. சிஎஸ்கே தரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் பல ரெப்யூட்டட் சைட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இந்த ட்ரேட் நடந்தது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இதோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, November 15 இதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ட்ரேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வர்றது எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? இதே மாதிரி ஜடேஜாவை சாம் கர்னை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கொடுத்து ஆர்ஆர் டீம் ஸ்ட்ரென்தன் ஆகுமா? ஜடேஜா போகிறதுனால உங்களுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதுலாம் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.